ஹே ஆல்! இன்னைக்கு ஒரு நியூ வீடியோவோட தான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் பானிபூரி ரொம்ப நாளா ட்ரை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ, இப்போ தான் எனக்கு அது கிடைச்சது. அதனால இன்ஸ்டன்ட்டா நான் வாங்கிட்டு வந்து நான் வீட்லயே வந்து பொரிச்சேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு குட்டி கடாயில ஒரு 4 கப் அளவுக்கு கடலை எண்ணெய சூடு பண்ணிக்கலாம். பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு தேவையான அளவுக்கு பட்டாணியும், 2 உருளைக்கிழங்கு அது மட்டும் அரிஞ்சு சேர்த்துருக்கேன். ஏன்னா, நாங்க 2 பேர் இருக்கோம். அது எங்களுக்கு இதே போதும். பட்டாணி வந்து நான் மார்னிங்கே வந்து ஊற வச்சு எடுத்திருந்தேன். அதனால நீங்க வந்து பானிபூரி செய்ற மாரி இருந்தா, நைட்டே நீங்க வந்து பட்டாணி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப எண்ணெய் நல்லா சூடானதுமே பானிபூரி போட்டதும் எவ்வளோ புசு புசுன்னு வந்துருச்சு பாருங்க. ஏதோ ஒரு பந்து மாரி இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப இதா இருந்துச்சு. ரொம்ப ஹேப்பியா ஆயிடுச்சு. ஐயோ! நம்ம வீட்லயும் பானிபூரி பொரிக்கிறோமே அப்டின்ற ஒரு ஃபீலிங்கு. நான் வந்து 4 பானிபூரி நடுவுல நான் போட்டிருப்பேன். ஆனா வந்து 3 போட்டு எடுக்கிறதே கொஞ்சம் இதா தான் இருந்துச்சு. கீழயும் மேலயும் விழுந்துட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு டைம் தான் விழுந்துச்சு. இப்போ வந்து பானிபூரி எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். அதுக்கு வந்து வேக வச்சிருந்த உருளைக்கிழங்க வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட மசிக்கிற மத்து வந்து இருந்துச்சுன்னா, அத வந்து போட்டு நல்லா ப்ளஸ் பண்ணீங்கன்னா, அது வந்து மசிஞ்சு வந்துரும். என்கிட்ட இருக்கு. பட் ஆனா எவ்ளோ பாத்திரத்த அழுக்கு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அத யூஸ் பண்ணல. இப்போ பானிபூரிக்கு தேவையான எல்லாமே தயாராகிடுச்சு. ஆனா பானிபூரி பாக்கெட்ல வந்து மொளகாத்தூள் வந்து குடுக்கல. அது வந்து நாங்களே வந்து கலந்துக்கிட்டோம். மொளகாத்தூள் வந்து வீட்லயும் அரைக்கல. ஸோ சாம்பார் தூள் போட்டிருந்தோம். உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மொளகாத்தூள் இல்லன்னா யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. சாம்பார் தூள் கூட ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அண்ட் அதோடைய மின்ட் வாட்டரு. ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. நிஜமா கடையில வாங்கி சாப்பிடுற ஃபீலா இருக்கு. நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் பானிபூரி பிடிக்குமோ, ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க. ரொம்ப பிடிக்கும்னா பர்பிள் கலர் ஹார்ட் போடுங்க.